எப்பயும் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா தக்காளி சட்னின்னு ட்ரை பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பன்னீர்ல குருமா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நீல வாக்குல இருக்குன்னா 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில 200 கிராம் பன்னீர் சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்சர் ஜார்ல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் 10 முந்திரியை சேர்த்து நல்லா விழுத அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், 4 பச்சை மிளகாய் நீல வாக்குல கீரி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு தக்காளி விழுத அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட அரைச்சு வச்சிருந்த விழுத சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மிக்சியை வாஷ் பண்ண தண்ணி தான் சேர்த்திருக்கேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமா கசூரி மேத்தியும் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தா அல்டிமேட்டான சுவையில பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை.